ஹாய் காய்ஸ், எப்பவுமே நம்ம கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணுவோம், இல்ல மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பண்ணுவோம். ஆனா, இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா, இந்த வாரம் ஃபுல்லா என்னென்ன கிரிக்கெட் நடந்திருக்கோ, அத பத்தி பேச போறோம். வீக்கெண்ட் கிரிக்கெட் ராப் எபிசோட் 1. இந்த எபிசோடுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ, அத பொறுத்து நாங்க எபிசோட் வைஸ் கன்டின்யூ பண்ணலாம்னு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பேச போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து WPLல ஜெமிமா ராட்ரிக்ஸ கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அத பத்தி பேச போறோம். நெக்ஸ்ட் SA T20 ஷெட்யூல் வந்திருக்கு. ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் விஜய் ஹசாரே ட்ராஃபி அங்கே நடந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாரும் பற்றி பேச போகிறோம். அதில் எலைட்டு பிளேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு நாங்கள் வீடியோக்குள்ள சொல்கிறோம். லாஸ்ட்டாக ஆசஸை பற்றி ஓகே வீடியோக்குள்ள போகலாம். டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. நர்ன டெல்லி கேபிட்டல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜெமிமா ராட்ரிக்ஸை கேப்டனா. The new captain of Delhi WPL. I think he is right. ஒரு இந்தியன் பிளேயர் எப்பவுமே இந்தியன் பிளேயர் வந்து அதோட ஸ்கில்லே வேறனா. ஐபிஎல்ல கூட பாரு ஃபாரின் பிளேயர்ஸ் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. இருந்திருக்காங்க ஒரு சில நேரத்துல டேவிட் மார்டன் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம். பட் இந்தியன் பிளேயர்ஸ் எப்பவுமே அவங்க இந்தியாவுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நல்லா இருக்கும். இந்தியன் கேப்டன் இஸ் பெஸ்ட். லாஸ்ட் இயர் வைஸ் கேப்டன் அவங்க ஃபாரின் கேப்டன் வச்சிருந்தாங்க. ஆமா லாஸ்ட் இயர் அவங்க வைஸ் கேப்டன் இருந்தாங்க. இந்த டைம் கேப்டனா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னன்னா அவங்களுக்கு கேப்டன் ஆக்க போறோம்னு அவங்களுக்கே தெரியாது. ஃபேன்ஸ் மீட் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு சடனா ஒரு சர்ப்ரைஸா கொடுத்தாங்க. சர்ப்ரைஸ் கேப்டன். அக்ஷர் பட்டேல் வந்து ட்வீட் இது கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கங்க்ராச்சுலேஷன் ஸ்கிப்னு போட்டிருந்தாரு. அதுக்கு தேங்க்யூ. ஜிமி வந்து நம்ம ரெண்டு பேரும் இந்த வருஷம் சேர்ந்து கப்பத்துக்கு வந்தாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது வந்து KL ராகுல வந்து கேப்டன் ஆக்குவாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அக்ஷர் பட்டேல் தான் கண்டினியூ பண்ண போறாராம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. மோஸ்ட் ப்ராபபிலி ரிப்போர்ட்ஸ் படி KL ராகுல்ன்றாங்க. பட் KL ராகுல் அவரோட பர்சனல் ஒபினியன் சொல்லியிருக்காரு. நீங்க கொடுத்தா என்ன நம்பி கொடுத்தா நான் என்ன பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் SA T20 லீக்கோட ஷெட்யூல் வந்திருக்கு. ஷெட்யூலும் வந்துருச்சு. ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் MI கேப்டனும் நேற்று ஆடினாங்க மேட்ச். ஆமா டிஃபெண்டிங் சாம்பியன் டர்பன் சாரி MI கேப்டன் தான் நினைக்கிறேன். ஆமா MI கேப்டன் டிஃபெண்டிங். ஆனா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ல ஓப்பனிங் யாரு நாகார்ஜுனாவா என்ற மாதிரி தான் டெவான் கான்வேவும் கேன் வில்லியம்சனும் ஓப்பன் பண்ணாங்க. ரெண்டு பேருமே டெஸ்ட் பேட்ஸ்மேனு டெஸ்ட் மாதிரி ஆடுவாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 8 ஓவர்ல 96 ரன்னு போட்டு திரிச்சிட்டாங்க நேத்து. ஆக்சுவலா டெவான் கான்வேயோட ஃபார்ம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா டெல்லி பென் டக்கெட்டுக்கு போனதுக்கு கான்வேக்கு போயிருக்கலாம். பென் டக்கெட் KL ராகுலோட ஒரு கிளாஸ் ஓபனர் போயிருக்கும். கரெக்ட் தான். பட் அன்சோல்ட் டெவான் கான்வே ஸ்வீப் ஆடுவாருனா கரெக்ட். ஆனா இன்சைட் அவுட் ஆடுவாரு. எல்லாமே பண்ணுவாரு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஆங்கிள் யூஸ் பண்ணுவாரு நிறைய. நீ அவர்கிட்ட சாலிடிட்டியே நீ வந்து எனக்கு வந்து ஒரு 4 ஓவர் நீ 70 ரன் 80 ரன் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. 4 ஓவர் ஒரு 50 ரன் 55 ரன்னா கேப்பபிள் டு டூ. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எல்லா டீம்லயும் வேணும்னா சும்மா போய் எத்தவடே சுத்திக்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டு SRH மாதிரி தான் நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். சாம்பியன்ஷிப் நேத்து சூப்பரா இருந்துச்சு. நேத்து வந்து ஆனவங்க எல்லாருமே சூப்பரா ஆனானுங்க. டெவான் கான்வே ஆகட்டும், கேன் வில்லியம்சன், பட்லர் ஒரு சின்ன காட்டு போனாரு. கேப்டன் மார்க்ரம் என்ன SRH சன்ரைசர்ஸ் ஒரு தப்பு பண்ணாங்க. இவங்க பேட் கமின்ஸ் இங்க கேப்டன் போட்டோன்னே இது பண்ணாங்க. அங்க மட்டும் வச்சிருந்தாங்க SA T20ல. அவன் எப்ப LSG போனதோ LSG தரப்புல இருந்து தம்பி நீ வாப்பா நம்ம கேப்டன் கொடுக்குறேன்னு பழகுது. LSGல டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு எஸ்கேப் ஆயிட்டுக்கிறாரு மனுஷன். இன்னும் குத்துறான் ஒரு குத்துறான். ஈவன் எவன் ஜோன்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து 18 ஓவர்ல போட்டு பிரிச்சிட்டானுங்க நேத்து. சரி ஓகே. இந்த 232 அடிச்சானுங்க. 233 இது ரிக்கல்டன் எங்கடா இருந்த உள்ளாலா நீ? இது செஞ்சுரி. உனக்கு சொன்னா லாஸ்ட் இயர் ப்ரிவியூல நான் ரிக்கல்டன்லாம் உங்களுக்கு தெரியலனா சவுத் ஆப்பிரிக்கால செம்மையா அந்த பவுன்ஸ் வான்கேடலயே அந்த பவுன்ஸ் கிடைக்கும் நிறைய. இல்ல இப்ப MIக்கு பெரிய தலைவலி. டிகாக்கு ரிக்கல்டன் ஆட போறாங்களான்னு தெரியல. ஏன்னா 2 பேரும் குவிண்டன் டிகாக் போயிடுவாங்க. குவிண்டன் டிகாக் இந்தியால ஆன அனுபவம் இருக்குதுன்றதுனால குவிண்டன் டிகாக் போயிடுவாங்க. ஆனா ரியான் ரிக்கல்டன் நேத்து இருக்கிற வரையும் MI கேப்டன் வின்னிங் ஜோன்ல தான் இருந்தானுங்க. அவன் அவுட் ஆகி போன உடனே
அதுக்கப்புறம் யாருமே பெருசா அடிக்கல. பூரனும் பெருசா நடுவுல வந்து 100 பூரன்லாம் ரொம்ப இதுவாயிட்டாருண்ணா. நடுவுல 15th 17th ஓவர் 100 ஆகும்போது சூப்பரா போட்டு போயிட்டான். நடுவுல. ஆ, அப்படியே கண்டென்ட் பூரனு இது பின்ன பார்த்தாலே பொழப்பான். ஆனா 100 ஆகும்போது ஃபேஸ் பண்ண முடியல அவனால. 100 செமையா போட்டான். இவன் நல்லா கசன் பண்றோம் ஃபேஸ் பண்ண முடியல. பூரனு இப்போ அவர் எப்ப அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விட்டாரோ, அவர் வெறும் பிரான்சிசி கிரிக்கெட் டார்கெட் பண்ணாங்களோ, அப்போதுல இருந்து நிறைய ஸ்பின்னுக்கு அவுட் ஆகி பார்த்துட்டான் ம். பூரன். அது இல்லாம கொஞ்சம் ஃபார்மும் டிப் ஆயிருக்குது பூரனுக்கு. இந்த மாதிரி பழைய பூரன் மாதிரி எல்லாம் இல்லை இப்போ. இல்ல செட்டில் பேட்ஸ்மேனான ரியான் ரிக்கல்டனாலே 100 ஆகும்போது ஆட முடியல. அந்த அந்த அங்கிருந்தா மேட்ச் சேஞ்ச் ஆச்சு. லாஸ்டா எவன் ஜோன்ஸ் வந்து ஒரு கேட்ச் விட்டாரு. கேட்ச் விட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 கேட்ச் அவருக்கு தான் போச்சு. ஆக்சுவலா அந்த டேவிட் வைசன் நல்லா பண்ணான். ம். எக்கனாமிக்கா போட்டாங்க. ஆமா. மேட்ச் வின் பண்ணிட்டானுங்க கடைசியா. ஆமா. எந்த இந்த முறை கப்ப தூயிர உங்களுக்கு இந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். தெரியல அந்த ஒரு மாதிரி ஆனா இருக்கு. பாப்போம் என்ன பண்றானுங்கட்டு. எனக்கு ஈடமா இருக்கிற மாதிரி நம்பிக்குது. அவர் இந்தியால என்ன பண்றாரோ இல்ல அவங்க சவுத் ஆப்பிரிக்கா லீக்கு செம்மையா பண்றது. இங்க இருக்கிற ஒரு சின்ன ரோஹித் சர்மா அங்க அவரு கேப்டன்சி சூப்பரா இருக்கு. பேட்டிங்கும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. சரி ஓகே பார்ப்போம். விஜயாசரையில் வந்து பிளேட்டு எலைட்னு 2 போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கு பிளேட்டுக்கும் எலைட்னாலே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது இருக்கு. அதுல பிளேட்ல வந்து யார் வின் பண்றாங்களோ நெக்ஸ்ட் இயர் எலைட்ல போவாங்க அந்த டீம். ஓஹோ. ஆனா ரன்னர் அப்லாம் நீ பிளேட்ல தான் இருக்கணும். அதே எலைட்ல வந்து பாட்டம்ல 2 பேர் முடிக்கிறாங்க பாத்தியா, அந்த 2 டீமும் பிளேட்ல வந்து அதுக்கு அடுத்த வருஷம் ஆடணும். ஓ. இவங்க பிளேட்ல வின் பண்ற டீமுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். பார்ப்போம். நேற்று அதான் பிளேட்ல வந்து பிஆர் டீமு என்னடா டீம் அது, எவனை பார்த்தாலும் போட்டு பொழக்கிறானுங்க. ஐயோ. ஆனா அது லைவ் ஸ்ட்ரீம் கிடைக்கல. நான் வந்தப்புறம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் தான் கிளிப்ஸ்ல கவாத்த இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் என்ன ஓடி ஓடிக்கிறோனுங்கண்ணா. நல்ல டே நீங்களா தயவு செஞ்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்துடாதீங்கடா, இப்படி சுத்துறீங்கடா டே. பால் எல்லாம் பாக்கலண்ணா அவனுங்க. கரெக்டா பால் ஸ்லாட்ல இருந்துச்சுக்கா. அவுட் ஆஃப் அவ்வளவுதான். பயம் எல்லாம் மாறுறானுங்க, சூப்பரா இருந்துறானுங்க. அதுவும் வைபவ் சூரியவன்சி. இதெல்லாம் தயவு செஞ்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஏன் சொல்லிட்டா, இவனுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணான்னு வச்சுக்கோ, எடிட்டர்ஸ்க்கு தான் தலைவலி. கிளிப்ஸ் எவ்வளவு கட் பண்ணுவானுங்க பாவம். அவனுக்கு எத்தனை சிக்ஸ் கட் பண்ணி கொடுப்பானுங்க. வரவன் போறவெல்லாம் சிக்ஸ் அடிக்கிறான். பவுலர் வரைக்கும் சிக்ஸ் அடிக்கிறானுங்க. 50 ஓவர் லெவல் ரன் அடிக்கலாம் மினிமம். ஒரு 400. இங்கிலாண்டே ஹையஸ்டா 498 தான் அடிச்சாங்க. இவனுங்க 531 அடிச்சு வச்சிருக்காங்க. யாரா நீங்களா? 11 per over. நாங்க பவர் பிளேலயே டெப்த்ல தானா 11 per over. அது கூட 11 கூட இல்லடா, 10 per over தானே போவோம். நீங்க என்னடானா உட்காந்து இதுலயே 11 per over போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அந்த வைபவ் சூரியன் என்ன குத்துறா சின்ன பையனா நீ. ஆக்சுவலி 14 அவார்டு வேற பிரசிடென்ட் கையால. ஆமா ஆமா, சைல்ட் ஆஃப் தி நேஷன், நேஷனல் சைல்ட் அவார்ட்னு வாங்கியிருக்காரு. நேஷனல் சைல்ட் அவார்டு இஸ் டிசர்வ் அண்ட் சம அவார்டு. நிஜமா யோசிச்சு பாரு, 15 வயசுல போய் அவார்டு வாங்குறதெல்லாம் என்ன சும்மாவா? அது பிரசிடென்ட் கையால. அதேதான் 15 வயசுல வைபவ் சூரியவன்சி அவார்டு வாங்கிக்கிறான். அதே 15 வயசு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் வீடியோல காட்டுறேன். ஒரு பையன் அதே 15 வயசுல. ஓகே, அது வீடியோல அட்டாச் பண்றேன் பாருங்க. சரி ஓகே. வைபவ் சூரியவன்சி செம்ம ஃபார்ம்ல இருக்கான். சச்சின் ரெக்கார்டை பீட் பண்றான். என்னன்னா சச்சின் வந்து 16 வயசுல டெபு ஆனார் இந்தியாவுக்கு. இவன் 15 வயசுல ஆயிடுவான். இந்த விராட் கோலி வந்து அந்த 100 செஞ்சுரிஸ் சச்சின் பிரேக் பண்றாருன்னாங்க. வைபவ் சீக்கிரமாவே பிரேக் பண்றோம். இயர்லி கால்ல அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. பட் ஆனா பொட்டன்ஷியல் செம்மையா இருக்கு. பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா 100 செஞ்சுரின்றது ரொம்ப பெருசு. ஓகேவா? அது இப்பவே யோசிச்சு பாரு. அவன் இந்த ஐபிஎல் இதுலயே இந்த குத்துறா. அவருக்கு நீ ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை இந்த ப்ராபப்ளி இந்த T20 வேர்ல்ட் கப்போட ஒரு சில பிளேயரோட கதையை முடிச்சிருவானுங்க. அதுல எதனா ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல குடுத்துட்டாங்க வச்சுக்கோ, ஒரு பக்கம் அவ்வளவுதான் பையன். நீ யோசிச்சு பாரு, அபிஷேக் சர்மாவும் வைபவ் சூரியவன்சி ஓபன் பண்ணாங்கன்னா என்ன நிலைமை? ஆப்போனன்ட் 10 பால் ஆடலன்னா அவ்வளவுதானே கேம் போஸ் ரெடியே நம்ம கிட்ட வாங்கினே போலாட்டு அங்கேயும் மூட்டை முடிச்சு கட்டின்னு வந்துடுவானுங்க. அவ்வளவுதான். நம்மளாம் ஜெய்ஸ்வாலை பார்த்து பயந்தோம். ஜெய்ஸ்வால் அந்த பொழப்பல இருந்தோம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா பார்த்து பயந்தோம். இப்ப நான் வைபவ் அந்த பொழப்புலகிற 14 வயசு பையன் பயப்படாம மாறுறான்.
எனக்கு தெரிஞ்சு அந்த இந்தியாவோட ஓப்பனர்ஸ்ல இப்ப இருக்கிறது இல்ல. நம்மளாம் முன்னால ருத்ராஜ் கைக்வாடுக்கு ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுங்கடானும். இப்ப பாத்துட்டு வைபவ் பாத்துட்டு ருத்து நீ நம்ம 3 போய் ஆடுறியாடா, நாங்க வைபவ் கூப்பிட்டு ஆடுறோம், அவன் அடிக்கிறது நல்லா இருக்குறான்னா, அவன் நினைச்சிருப்பான் இவ்வளவு நாள என்னதான்டா பிரேஸ் பண்றீங்க, நான் வந்து விளையாடுறேன், என்னடா இவன் வந்து இல்ல மச்சான் நீ வேணாம், நாங்க இவனை கூப்பிட்டு ஆடுறோம், நீ வேணா பின்னாடி ஆட ட்ரை பண்ணு மச்சான். ஏன்னா அந்த மாதிரி கேம் பிளே. சரி, அதே பீகார்ல இன்னொன்னு சகிபுல் கனின்னு ஒரு கேப்டன், பீகார் கேப்டன், அவரை பத்தி கொஞ்சம். இவரு ரெக்கார்டு மேல ரெக்கார்டு, ஃபாஸ்டஸ்ட் 100 பை இந்தியன் 32 பால்ல செஞ்சுரி டொமஸ்டிக்ல. இவரு ரஞ்சி ஃபார்ம் எடுத்துக்கிட்டா 21-22ல 300+ அடிச்சு வச்சிருக்காரா. 80 ஸ்ட்ரைக் ரேட்ல டெஸ்ட்ல நான் சொல்றது. அங்கேயும் போட்டு போட யாரு டெஸ்ட்ல வந்து மிகப்பெரிய ஒரு இது நானே டீசன்ட்ன்றேன். ஆனா அது ஒரு நல்ல இம்பாக்ட். 18 ஸ்ட்ரைக் ரேட்ன்றது டெஸ்ட்ல அவ்வளவு ஆறு விஷயம். 430 பால்க்கு 350 ரன் கிட்ட அடிக்கிறாரு. பாக்கலாம், 25 வயசு தான் ஆகுது, வயசு இருக்கு. இவரும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஒன் என்னடா ஸ்லாட் இருக்கு நீ சொல்லி பாரு. ஒரே இடம் கேஎல் ராகுல் போனா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் இல்ல அடுத்த டிக்கெட் வரைக்கும் கேஎல் ராகுல பாப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த டிக்கெட் இல்ல அடுத்த டிக்கெட்ல பாத்தாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் நீ எங்க ஸ்லாட்டிங் பண்ண முடியும்? அது வரைக்கும் இந்த பையனும் 27 ஆயிடும். அதுக்குள்ள எவனா இவன மாதிரி ஒரு 4 பேர் அடிச்சு நின்னுப்பானுங்க. எப்படா அண்ணன் காலியாவா தின்ன எப்ப காலியாவோ நம்ம போய் போறலான்ட்டு. பட் ஆனா ஒரு பெரிய அகாடமி எல்லாம் இல்லாம ஒரு பீகார்ல இருந்து இப்ப இந்தியா லெவல்ல தெரிய ஆரம்பிக்கிறதே பெரிய விஷயம். அந்த இதுல இந்த பையன் செம்மையா பண்ணிட்டு இருக்கான். பீகார்ன்றதெல்லாம் இல்ல, ஒரு சின்ன நேஷன், நீ ஒரு சின்ன ஸ்டேட்ல இருந்து வந்தா கூட அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கிரிக்கெட்டோட குவாலிட்டி அண்ட் நேச்சர், அதோட இம்பாக்ட் யார் கிரியேட் பண்றாங்களோ. நம்ம எல்லாம் ஐபிஎல்ல பார்த்து கிடையாது, நிறைய பேர் தெரியாது, நிறைய பேர் பார்க்கல. இப்ப ரஞ்சி மேட்ச்ல இவர் 300 அடிச்சது யாருக்கு தெரியும்னு தெரியல. இத்தனை வருஷமா விஜயசாரா நடந்துச்சு. நீங்களும் சரி நானும் சரி எந்த யூடியூப் சேனலும் சரி விஜயசாரா கண்டுபிடிக்கல. ஏன் பாக்குறோம்னா ரோக்கோக்காக எல்லாரும் பாக்குறோம். அவங்க 2 பேர் தான். இதுதான் ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட ஒரு நேச்சரு. ஒரு பெரிய பிளேயர் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்றா, இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அந்த அட்மாஸ்பியருக்கு வெளியே வருதுன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல கிரியேட் கொடுக்கும். விராட் கோலி முன்னாடி எடுக்கண்டா, நம்ம விராட் கோலியோட விக்கெட் எடுக்கண்டா, ரோஹித் சர்மா எடுக்கண்டா, ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கண்டா, அது அவன் மென்டாலிட்டி போவான். இவங்க முன்னாடி எதனா ஒரு பர்ஃபார்ம் பண்ணா இந்த நேரத்துல செலக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா போகும்போது செலக்டர்ஸோட கண் எல்லாருமே அங்கதான் இருக்கும். இப்ப நீ யோசிச்சனா இவனை நல்லா ஆடுறான், அவ்வளவுதான் தெரிஞ்ச உடனே சரி கொடுப்பா இந்தியாவுக்கு ஒரு டெபியூனா என்ன இருக்கும், அவ்வளவுதான் டைரக்டா இந்தியன் டெபியூ. அங்க நீ போய் ப்ரூவ் பண்ணா ஒண்ணுமே கிடையாது. நீ இப்பதான் சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கியூ கட்டி நிக்கிறானுங்க. மிகப்பெரிய தலைவலி, எவனுக்கு டெபியூ கொடுக்குறது, எவனை எடுக்கிறது, எவனை பிடிக்கிறது, கப்பனுக்கு கப்பன் இருப்பாண்டான்ற மாதிரிதான் எவ்வளவு பிளேஸ் இருக்காங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ரோக்கோக்கு போறதுக்கு முன்னாடி த்ருவ் சோரேன்னு ஒரு பையன் இருக்கான். கண்டினியூஸா 5 செஞ்சுரி வச்சிருக்கான் டொமஸ்டிக்ல. அவன் வேற லெவல் செம்ம பிளேயர். நான் கூட அவன் ரெக்கார்ட்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனோட டெக்னிக்ஸ் எல்லாம் வீடியோ கிளிப்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதுல பார்த்தா தெரிஞ்சிச்சு செம்மையா அந்த லாங்கான கனெக்ட் பண்ற பிளேயர் மாதிரி இருக்கான். செம்மையா ஆடுறான், எல்லா சைடு ஆக்சஸ் பண்றான். இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் அட்லீஸ்ட் இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கலாம். ஐபிஎல்யாவது ஏதோ ஒரு டீம் பிட் பண்ணி எடுத்து சான்ஸ் கொடுதான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மெகா ஆக்ஷன்ல தெரியும், பார்க்கலாம். ஆமா, நாங்க ஒரு பிசிசிஐ கிட்ட ஒரு ரூல் வைக்கலாம்ங்கிறோம். 4 ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆட வேணாம், இதுமாதிரி 3 ஃபாரினர்ஸ் ஆடலாம், ஒரு இந்தியன் பிளேயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது ஸ்கவுட்டிங் எல்லாம். எவ்வளவு பேரு கடல் வரைக்கிறாரு உட்காந்து. அதுதானே இந்தியன் பிரீமியம் லீக் நாங்க நடத்துறோம். ஒரு பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன், இதுதான் ஃபாரினர்ஸ் கலோடு. நம்ம மீதி எல்லாம் நம்ம எடுத்துன்னு போலாம். கோட்டா ரோக்கோ பத்தி வந்துடலாமா? ரோக்கோ இல்ல, டார்கெட் கம்மி தான் ரோஹித் சர்மா ஆடும்போது மும்பைக்கு. ஆனா போட்டு ஒரு மிதிச்சாரு பாரு. டேய் நீலாம் ஒரு பவுலரா எனக்குன்ற மாதிரி சும்மா ரோஹித் சர்மா. நான் வந்து ரோஹித் சர்மா கிட்ட எதிர்பார்க்கறது 2 இருக்குதான். ரோஹித் சர்மா ஹஸ் 2 ஃபேஸஸ். ஒன்னு
இந்த ஆளு கிரிக்கெட்டே ஆடவே லாய்க்கு இல்லாத மாதிரி ஆடுவான். எங்கெங்கயோ அடிப்பான், ஸ்வீப் அடிப்பான், ஃபுல் ஷாட் அடிப்பான், எங்கெங்கயும் போய் அவுட் ஆவான். பிளேயரடா நீ அப்படின்ற மாதிரி காரி துப்புற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நீ ஒரு நல்ல மேட்ச்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அழகா கவர் ட்ரை, ஆஃப் ட்ரை, அந்த மாதிரி பவ்யமா ஆடுவான். இப்படி இது சுத்தமா புரியல. நாங்கெல்லாம் ஒரே இதுதான். ஒண்ணு என்னது ஃபார்ம்ல இருக்கும்போது வந்து பால பார்த்து சுத்து, ஃபார்ம்ல இல்லாதபோது பால பார்க்காம சுத்துன்ற கதை தான். அதான் ஆஸ் அ ரோஹித் சர்மா ஃபேன் எனக்கு நல்லா தெரியும். ரோஹித் சர்மா டூ பேசஸ். அவனுக்கு ஆடவே தெரியல. நான் சத்தியமா சொல்றேன், ஐபிஎல் 2023 ஆடவே தெரியல. இவ்வளவு பிளேயரடா இவன் நம்ம காரி துப்புற மாதிரி இருக்கும். அது இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, நீதான்டா பிளேயர் வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கும். பேசுறீங்க. புரியல. பிரைம் ரோஹித்தை பத்தி தெரியாம பேசுறீங்க. அதான் பிரைம் நீ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாரு ரோஹித் சர்மாவோட ஐபிஎல்ல பிளேயரடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நீ இப்ப பாத்துன்னு வச்சுக்கோ, அப்படி ஷாட் அடிக்கும்போது அப்படியே உட்காந்து இப்படி பாத்துன்னு. அன்னைக்கு அந்த ஷாட்டு எல்லா வீடியோ கிளிப்ஸும் இருந்துச்சு. யார் யாரெல்லாம் செஞ்சுரி போட்டாங்களோ, ஃபர்ஸ்ட் 22 செஞ்சுரிஸ் இன் விஜயாசாரா. ஆமா. எல்ஐடி பிளேயர் எல்லாத்தையும் சேர்த்து ஹையஸ்ட் செஞ்சுரிஸ் நெவர் இன் இந்தியன் டொமஸ்டிக் சீரீஸ்ல. நல்லா பாத்துக்கல, என்னடா இது நம்ம ரோஹித் சர்மாவை எப்படி ஆடுறான், என்னடா இது 2023 ரோஹித் சர்மா பார்த்த மாதிரியே நேற்று ஒரு யோசனை இருப்பேன். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரோஹித் சர்மா தான். என் பழைய ஃபார்மை காட்டுறேன் நான் டக் அவுட். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான், நான் பிளேம் பண்ணலாம் விரும்பல. ஓகே, எங்களுக்கு நீ இந்த ஃபார்ம் தான் வேணும். சும்மா நான் உன்னை போயிட்டு நீ வந்து எனக்கு 20 ஓவர் 30 ஓவர்லாம் ஆடலாம் இல்ல, நீ எனக்கு அந்த 10 ஓவர் ஆடு 2023 இம்பாக்டே கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போ. அப்புறம் கிங் கோலி வேற லெவல் ஃபார்ம். 2016ல எப்படி இருந்தாரோ 2016ல எப்படி இருந்தாரோ 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே ஃபார்ம்ல வந்திருக்காரு. மாட்டினவெல்லாம் சின்ன பின்ன மாதிரி எவன் போட்டா போட்டு போலதான். என்ன பத்தி யாரா ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசுனீங்க, தான் வாங்கிக்கோ. ஸ்ட்ரைக் ரேட் டொமஸ்டிக் ஆட மாட்டியா ஆடுற, அப்புறம் என்ன இன்னும் என்னென்ன ரீசன் சொன்னானுங்க. நாங்க 2027க்கு எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா விராட் கோலியோட 2 பேரோட எய்ம் எங்க தெரியுமா இருக்குது, டே 2027 எங்க டார்கெட் இல்லடா, 2027 சாம்பியன் டிராஃபி தானே எங்க டார்கெட். இந்தியாவில் நடக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் ரிட்டையர் ஆகிற மாதிரி இருக்கிறானுங்க. அந்த மாதிரி ஃபார்ம்ல இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனா கஷ்டம் தான். ஓடிஐ டீம் பாப்போம் என்ன பண்ண போறான்ட்டு. என்னன்னா டெஸ்ட் இப்படி ஆயிட்டு இருக்குண்ணா. டெஸ்ட் ஐயோ, நீ டெஸ்ட் ஆக்சுவலா டெஸ்ட் நம்மளுக்கு கிடையாது. இப்போ அடுத்த அக்டோபரோ ஆகஸ்ட்ல தான் நம்மளுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதால டெஸ்ட்டை கம்முன்னு விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு நடுவுல நம்மளுக்கு T20 வேர்ல்ட் கப் வருது, அதுக்கப்புறம் வந்து நிறைய இது வருது. நம்ம ஐபிஎல், நம்மளோட ஐபிஎல் திருவிழா வர்றதுனாலே நம்ம கௌதம் கம்பீர் கிட்ட போக மாட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 42 ஓடிஐ வருது வேற, அதனால அதுல யாரும் கண்டுக்க மாட்டோம். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன், கம்பீர் கிட்ட போய் மெனு கொடுக்குற மாதிரி. இந்தியாவுக்குலாம் கம்பீர் கிட்ட தான் 10 ஓடிஐ இல்ல பிசிசிஐ கிட்ட எங்களுக்கு 10 ஓடிஐ சீரிஸ் வைங்க, எங்களுக்கு T20 வைங்க, டெஸ்ட் மேட்ச் வைங்க, வைக்காம போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, 10 ஓடிஐ வைங்க. ஏன்டானா நாங்க ரோஹித் சர்மா கோலி ஃபேனு, நாங்க அவங்கள பார்க்க தான் வரோம், எங்களுக்கு 3 மேட்ச் 4 மேட்ச்லாம் வேணாம், 10 மேட்ச் வைங்கன்னு இருந்து 42 சீரிஸ் 42 மேட்ச் இருக்கு ஓடிஐ வேர்ல்ட் கப் முன்னாடி. அப்ப தெரிஞ்சிடும் அதுக்குள்ள செட்டில் 11 பண்ணிடுவாங்க. இன்னொன்னு கோலிக்கு மோஸ்ட் எல்லாம் செட்டில் 11 தானே, என்னன்னா சேஞ்ச் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்லாட் தான். விஷ்ணு ஜெய்ஸ்வால் ஒரு பையன் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் பிரேக் சூப்பரா போட்டான். அந்த பால் சரியான பால், ஸ்டம்ப் பாடுறது நான் டெல்லி சரியா போட்டான் அந்த பையன். அண்ட் சிமர்ஜித் சிங் இன்னும் 2-3 பவுலர்ஸ் செம்மையா பண்ணானுங்க. பேட்டர்ஸ் பத்தி நிறைய பேசணும் போது பவுலர்ஸும் சூப்பரா பண்ணானுங்க இந்த சீரீஸ்ல. ரீசன் அல்சாரி எஸ்ஆர்எச்சோட பவுலர் செம்மையா பண்ணான். ஆமா, ரீசன் அல்சாரி, சிமர்ஜித் சிங், பிரின்ஸ் யாதவ், முருகன் அஸ்வின், இவங்க எல்லாம் செம்மையா போட்டாங்க. இவங்க எல்லாம் ஐபிஎல் கம்யூனிட்டி நோன் பிளேயர்ஸ், அவங்க எல்லாம் செம்மையா பண்ணாங்க. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் தேவன் பரோரா, இவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் இல்லாத கம்யூனிட்டி, பட் இஸ் a good bowlers of in domestic circuit now. கிரிக்கெட்னாவே பேட்டிங் நினைக்கிறப்போ பவுலர்ஸும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல ஒரு பிளேயர் தான் நினைக்கிறேன் 9 விக்கெட்ஸா 10 விக்கெட்ஸா தெரியல, தீப் ராஜ் செம்மையா போட்டான் 2 மேட்சும். அந்த பால் எல்லாம் சும்மா உள்ள வெளில நெருந்துச்சு. ரொம்ப பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணான், திணற விட்டான். ஒரு பிளேயர் கூட 6 விக்கெட் எடுத்தான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. ஆமா, செகண்ட் மேட்ச் ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டா 6 விக்கெட் எடுத்தான் அந்த பையன் சுபம் சிங்.
ஆனா நல்லா இருந்துச்சு. ஆ. ரோஹித் பாபா அபர்ஜித் கேரளாவுக்கு அவரும் நல்லா பண்ணார். 5 விக்கெட் அதுல ஒண்ணு எடுத்தாரு. ரோஹித் கோலி வந்துட்டு பின்னாடியே விஜய் ஹசாரே வேற லெவலில் பண்ணுது. என்ன லைவ் ஸ்ட்ரீம் தான் இல்லாம ரொம்ப ஒரு கடுப்பாகுது. மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு. எல்லாத்துக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்களா தயவு செஞ்சு. மீம் கூட போட்டிருந்தாங்க. கோலி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு 10,000 ரூபாய் பிரைஸ் கொடுத்தாங்களே. கோலி வந்து அது பிசிசிக்கு டொனேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபாய் நானே தரேன். ஒரு நல்ல கேமரா வாங்கிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கடான்ட்டு நல்ல ஒரு மீம் போட்டு பண்ணா இருந்துச்சு அது. ஆக்சுவலா இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். இந்த ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா வெறியான இஷானிஷன் பட்டை கலப்பிட்டான் வந்து. அந்த ஸ்லாட் எங்க வேக்கண்டா இருக்குது இந்தியால நம்பர் 5ல ஓடி இல்லைன்னு தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஸ்பாட்டுக்கு வச்சா அங்கேயே போய் நொறுக்கணும் பையன். செம்மையா இருந்தான் இஷான் கிஷன். அண்ட் ரிப்ளை ஆஃப் கர்நாடகா செம்மையா கொடுத்தாங்க ரிப்ளை. யுவதேவ் படிக்கலும் அபினவ் மனோகரும் செம்மையான 2 பேரும். அதுவும் வந்து சேஸ்ல அந்த மாதிரி ஆடுறது அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி 413 சேஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். படிக்கல் பேக் டு பேக் செஞ்சுரி. வெங்கடேஷ் ஐயருக்கு ரீப்ளேஸ்னு வேற சொன்னானுங்க. இவன் நான் சொன்ன ஃபர்ஸ்டே நான் வெங்கடேஷ் ஐயருக்கு ரீப்ளேஸ்லாம் வேண்டாம். படிக்கல் இஸ் குட். அண்ட் படிக்கல் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லா விளையாடுறான். செகண்ட் மேட்ச் கருணாயிரம் சூப்பரா ஆடினான். கருணாயிரம் அதான் கருணாயிரம் செஞ்சுரி அடிச்சான். இன்னொன்னு ரிங்கு சிங் பேக் டு பேக் சூப்பர் நல்ல ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்புக்கு நல்லது இது. ஆமா, யார் யாரெல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்களோ T20 வேர்ல்ட் கப் நம்ம கிட்ட அப்பா அடி 2026 நம்மளா திருப்பி பேக் டு பேக் சாம்பியன்ஷிப். அதே மாதிரி பவுலர்ஸ்ல இது நம்ம சிஎஸ்கேல வந்து டெத் பவுலிங் இல்லன்னு இருந்தோம். ஆனா ராமகிருஷ்ணா கோ சூப்பரா போட்டிருந்தான் நேத்து. அவன் 2 பேட்ச் நல்லா போட்டாரு. 3-3 பால் நல்லா ஸ்விங் ஆகுது. யாருக்கு நல்லா நெயில் பண்றான் அந்த பையன். ஸோ அவனை ட்ரை பண்ணலாம் டெத் பவுலிங்க்கு. பாப்போம் என்ன பண்றாரு. 140+ போடுறான் அந்த பையன். பேட்டிங்கும் ஆவரேஜா பண்றான். நான் தயவு செஞ்சு நான் சொல்லவே இல்லை. எனக்கு அதெல்லாம் கஷ்டம்னா லாஸ்ட் ஏரியா அன்சுல் கம்பது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆறா சொல்லி லாஸ்ட் 4 மேட்ச்ல கூட்டு வந்து ஆடினானுங்க. திருப்பி இந்த பையனை சொல்லி எப்பயே இருந்து ஆட போறானுங்கன்னு சுத்தமா தெரியல. குரு ஜப்னீத்னா ஆடி தொலைக்கடா அந்த நிலைமைக்கு போயிட்டே போனாரு. நான் குரு ஜப்னீத் ஆடுறான்னப்போ குரு ஜப்னீத் நல்ல பவுலரு அவனையே ஆடுகடான்றதுக்கே எனக்கு வந்து நீங்க எப்போ ஆட போறீங்களோ தெரியல. இதுல நம்மள மைக்கேல் கலீல் அஹ்மத் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். நல்ல டீசன்ட் ஃபார்ம்ல இருந்தான் இந்த விஜயசார பிளேட்ல. கலீல் அஹ்மத் நேத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங் இருக்கிற வரைக்கும் நல்லா போட்டு இருந்தாரு. ஸ்விங் போனோடனே அவனுக்கு ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சாரு பேட்ஸ்மேன். அடிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த போல செம்ம சொருகுனா அது வந்து. அப்புறம் அன்சுல் கம்பது சூப்பரா தான் போட்டிருக்கான் அந்த இதுல. ஆக்சுவலா நல்ல எல்லா இதுவு அண்ட் எல்லா டீமும் நல்லா பிளே பண்றாங்க. விஜயசாரா இந்த மாதிரி நடக்கிறது வந்து குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். பாப்போம் சவுத்ல இருந்து ஏதாவது டீம் ஃபைனல் போதான்ட்டு விஜயசாரையில. எந்த டீம் சவுத்ல நீ எப்பவே ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று தமிழ்நாடு இல்ல கர்நாடகா. இவங்க 2 பேரும் போய் தொலைஞ்சிருவாங்க. அது நம்ம பசங்க கை தேர்ந்தவனுங்க. அதுல நம்ம தானே 5 முறை டிராஃபி வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு 5 முறை வச்சுருக்குது. கர்நாடகா 5 முறை வச்சுருக்குது. சவுத் தான் சதர்ன் டாபிஸ் தான் டாமினேட்டிங் இன் விஜயசாரா. ஆனா ஒரே பிளேயர் கூட ஓடி செலக்ட் ஆக மாட்டாங்க. அது வேற விஷயம். அது அந்த பாலிடிக்ஸ்குள்ள போவேனா. சரி பாப்பா விஜயசாரை டிராஃபில யாரு ஃபைனலுக்கு போய் கப் அடிப்பாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் உமன்ஸ் டீம் மேட்ச் ஆடிச்சுல சீரிஸ். ஆனா ஒரு சீரிஸ் 3-0 போயிட்டாங்க. ஆக்சுவலா இந்தியா தரப்புல இருந்து ஒரு பொண்ணு டெபியூ பண்ணிருச்சு வைஷாலின்ட்டு. நாங்க ஜாலியா உட்காந்து அந்த பொண்ணை தான் பார்த்து நின்னேன். எவ்வளவு நேரம் தெரியுமா? முடியாது உங்களை யாருன்னா நேஷனல் கிரஷ் நிதி மந்தன் சொன்னது. இதுக்கு மேல இந்த பொண்ணு தான் நேஷனல் கிரஷ். ஜாலியா உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல பொண்ணுச்சு ஜாலியா உட்காந்து பார்த்துருந்தோம். வந்தானா கல்யாணம் ஆக போதுன்னு என்னென்ன பேசுறீங்க. வேற என்ன பண்றது? கேப்டன் கல்யாணம் ஆக போகுது. சரிங்க கேப்டன் போயிட்டு வாங்க கேப்டன் சொல்லிட்டு சாமி தேர்ட் மேட்ச்ல சஃபாலி வருமா சம்மா போல போனாங்க. அவங்க எல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் தான். டெல்லிக்கு அவங்க இருக்கிறது மோர் அட்வான்டேஜ் தெரியுமா? டிஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் இயர்ல அதுக்கு முன்ன ஆர்சிபி கப் அடிக்கும் போது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கையில தான் கேமே இருந்துச்சு. அவங்க அவுட் ஆன உடனே தான் இவங்க எல்லாத்தையும் திறந்து உழைச்சு விட்டாங்க. செம ஃபார்ம்ல இருக்காங்க. சரி ஓகே. ஆக்சுவலா ஓடிஐ வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்றதுக்கு மெயின் ரீசனே அவங்க தான். அந்த ஓப்பனிங்ல வந்து டிஸ்ட்ரக்டிவா ஆடி போறது. லாஸ்டா நம்ம வேற என்ன ஆசஸ் வருவோமா? ஆசஸ் வாட் அ கம்பேக் பை இங்கிலாந்து. இங்கிலாந்து நாங்க கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்களுக்கே கிரிக்கெட்டை சொல்லி தரீங்களா? என்ன
அப்படியே 3 மேட்ச் பொட்டலம் பட்டானுங்கடா இங்கிலாந்து. எந்திரிக்கவே விடல. அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க ஆஸ்திரேலியா. இங்க நாங்க ஆஸ்திரேலியா இப்போ ஒரு மெத்தட் ஆஃப் பாலிசியை கத்துக்கினானுங்க. என்னன்னா ஃபுல்லா கிரீனா நம்ம பிஜிடில இருந்து இதை இவனுக்கு எல்லாம் நோட் பண்ணோம். எப்பன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பிளாட்டா கொடுத்தானுங்க ட்ராக்கு. நம்மளால போய் ஜெய்சோல ஒரு 100, கேஎல் ராகுல் ஒரு 70, விராட் கோலி ஒரு 100 அடிச்ச உடனே ரிப்ளைல அடிக்கவே முடியல, கஷ்டப்பட்டானுங்க, பும்ராவை தடுக்கவே முடியல. செகண்ட் மேட்ச் என்ன பண்ணானுங்க, கிரீன் டாப் கொடுத்துட்டானுங்க. பேட் கமெண்ட்ஸ் தெளிவா கிரீன் டாப் கொடுத்துட்டு அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல இவங்களுக்கு நல்ல இதெல்லாம் கொடுத்தா நம்மள பேத்துறோம்னு தெரிஞ்சு விட்டுறானுங்க. ஃபுல்லா கிரீனா கொடுத்துனானுங்க. என்ன பண்ணானுங்க, 3 நாள் ஸ்விங்கு, 3 நாள் பச்சை பச்சை இருந்துச்சு. என்ன ஆகும், பாலு சல்லு புல்லுன்னு போச்சு. நம்ம ஆளுங்களுக்கு சல்லு புல் மொளா கொஞ்சம் பிரச்சனை வாய்ப்பில்ல ரச்சந்திர பிரச்சனை ஆச்சு. ஆனா அவனுங்களும் பேட் விட்டானுங்க. உஸ்மான் கவாஜா, லபு சைன் அப்படி இப்படி தடவுனானுங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தர் ஸ்டில்லா இருந்ததுன்னா ஹிட் அந்த அட்டாக்கிங் அப்ரோச்ல இருந்ததுனால தப்பிச்சிட்டான். அவன் என்னன்னா 2 பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுங்க, மீதி எல்லாரும் நார்மல் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுங்களான்னு. சரி இரு இது ஜெயிச்சிடறானுங்க. இவன் பேஸ்பால்னாங்க, அதை பச்சிட்டானுங்க ஆஸ்திரேலியா. சரி 4th டெஸ்டாவது ஒழுங்கா ஆடுவானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவனுக்கு ஒரு 152 ஆல் அவுட் ஆஸ்திரேலியா. சரி இவனுக்கு ஈஸி அடிப்பானு பார்த்தா 110 ஆல் அவுட் ஆகுதுங்க. யாரா நீங்க உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ஹாரி புரூக் ஒரு இது அவ்வளவு பிரஷர்ல கூட வந்து முதல் பால் தூக்கி 6 அடிக்கலாம் பத்தியா. அவன மாதிரி ஒரு பிளேயர் நான் பார்த்ததே இல்லை. யாரா நீ தாண்டா டிரைவர், உன்னதாண்டா ஓட்ட சொல்றன்ற மாதிரி. ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கிலாந்து தரப்புல வந்து ஒரு கோச், நம்ம எப்படி சொல்றதுன்னா பிரெண்டன் மெக்கலம் வந்து ஒரு கோச். அவரோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து அக்ரெசிவ் கேம் பிளே. அதை வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு திணிக்கிறாரு. பட் நீங்க வந்து ஒன்னு யோசிச்சுக்கோங்க, எல்லா அக்ரெசிவ் கேம் பிளேயும் வந்து இதுவாயிடாது. டெஸ்ட் கிரிக்கெட் அக்ரெசிவா நீங்க போலாம். எடுத்தவொடனே ஒரு காரை ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 10ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்பீடு. எடுத்தவொடனே 80ல போய் நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும், போய் டம்மான்னு முட்டுவோம். அந்த கேம் தான் இங்கிலாந்துக்கு. அதனால தான் இப்போ இங்கிலாந்து சமாதி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா தட்டு தருமாறி ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு 4th டெஸ்ட் வின் பண்ணிட்டானுங்க இங்கிலாந்து. செம்ம போட்டான். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம பென் ஸ்டோக்ஸோ ஜோ ரூட்டோ ஒரே மேட்ச் ஆஸ்திரேலியால ஜெயிச்சது இல்ல டெஸ்ட்ல. இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் 4th டெஸ்ட்ல. இவன் 13 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கான், இவன் 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கான். இங்கிலாந்தே 5428 டேஸ்க்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க ஆஸ்திரேலியால. ரெக்கார்டு வச்சுக்கலாம்டா, அந்த மாதிரி ரெக்கார்டு வச்சுக்க கூடாதுடா. ஆக்சுவலா அந்த 5000ன்றது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. 14 இயர்ஸ் கிட்ட நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிக்கலையா, யாரா நீங்க? இங்கிலாந்து இந்த டெக்கேட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்ன டெக்கேட் நல்லா இருந்துச்சு. ஜாஸ் பட்லர், ஜானி பேஸ்டோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களாலே முடியலையா? ஆசஸோட மகிமை போனது. இவனுக்கு இங்கிலாந்து படம், அவனுக்கு அங்க இங்கிலாந்துல நல்லா ஆடுறானுங்க. இவனுக்கு இங்க ஆஸ்திரேலியா வந்து இவனுக்கு ஆஸ்திரேலியா நல்லா ஆடுறாங்க. என்ன வீட்டுக்கு வந்தாதான் நீங்க எல்லாம் வீட்டுல எலி வெளியே புலியா? சரி வீட்டுல புலி வெளியே எலியா? 57 ரன் தான் அடிக்கணும். கையில ஒரு 7 விக்கெட் கிட்ட இருக்கு. ஈஸியா அடிச்சிடான்னு பார்த்தா டப்புன்னு விக்கெட்டு. கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க. ஜேக்கப் பெத்தல் நல்லா ஆமா. அவருக்கு ரேன் கொஞ்சம் ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் இருந்தானுங்க. அவன் அவுட் ஆனோடனே எல்லாம் அவுட் ஆகிட்டானுங்க டப்புன்னு. அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தலுக்கு அப்புறம் என்ன, ஜோ ரூட், ஜேமி ஸ்மித் தான் அவுட். நல்லா அவுட். அதான் ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் 2 பேரும் அவுட். ஜேமி ஸ்மித்தும் இவனும் முடிச்சுக்கிறாங்களே ஹாரி புரூக். எல்பில போயிடுச்சு அந்த 4. இல்லனா இசிபி சொல்லிருப்பாங்க, தம்பி உங்க மேல இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குது, ஒழுங்கா இல்லனா மொத்த பேரை சஸ்பெண்ட் பண்றோம்னு பானுங்க. ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி தான் வின் பண்ணிட்டானுங்க ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட். சரி ஓகே பாப்பா 5th என்ன பண்றாங்கன்னு. 5th என்ன பண்றாங்கன்றதே அவங்களுக்கு தான் தெரியும். டிம் சைஃபர்டும் பின் ஆலனும் இந்தியா vs நியூசிலாந்துல டிம் சைஃபர்டும் பின் ஆலனும் பேக் எண்ட் ஆஃப் தி நியூசிலாந்து சீரிஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. நீ சொன்னீங்கன்னா எதுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே போய் இந்த ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, இவனுக்கு இந்த மாதிரி அமகலம் பண்ணுவாங்க. அது மேட்ச் முடிஞ்சாதான். சமயம் எல்எஸ்டி தரப்புல இருந்து முக்கிய நம்ம ஆவேஸ் கான், மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ் இவங்க 3 பேரையும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் கூட்டு போய் நெட் பவுலர்ஸ் ஆட விடணும்ட்டு பிசிசிஐ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. பிசிசிஐ அக்செப்ட் பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களான்றது தெரியாது. அண்ட் இன்னொரு நியூஸ்,
Mustafizur Rahman is not available for first 8 days of Tata IPL 2026. அவர் வேலையை காமிச்சிட்டாரு, நேஷனல் டியூட்டி காமிச்சிட்டாரு. டிம் டேவிட்டுக்கும் இன்ஜுரி இருக்கு. டிம் டேவிட் இன்ஜுரி. டிம் டேவிட் இன்ஜுரி, சாரி கார்த்திக் சர்மாக்கு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கு. நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்தியா மேபி எக்ஸ்பெக்டட் ஆன் 2nd and 3rd January அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 3rd or 4th வரும். 2nd 3rd நேத்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நேத்தே சொன்னாங்க 2nd 3rd தான் போட்டிருக்காங்க. ஆர் மேபி 4th கூட இருக்கலாம். 3 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுல நியூசிலாந்து பத்தியா ஓடிஐக்கு வேற கேப்டன், T20க்கு வேற கேப்டன். அவங்க T20 ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. நம்மளும் அதை தான் பண்ணுவோம். நம்மளுக்கு ரோக்கோ இருக்கிறதுனால ஓடிஐ ஸ்பெஷல், அதனால இல்லடா அவங்களும் அதை தான் பண்ணிட்டு நம்மளும் அதை நீ யோசிச்சு பாரு. ரோஹித் சர்மா விராட் கோலி ஆடி இருந்தா நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பானுங்க? அவனுக்கு 2 பேர் போய் T20 தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பானுங்க. ஓடிஐ கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிஐக்கு செகண்ட் ஸ்ட்ரீம் டீம் வந்திருக்கும் உள்ள, நம்ம பசங்க அண்ணா வந்திருப்பானுங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு ஃபிட்னஸ் போயிருக்காரு NCA, அதனால வந்து அவரோட கிளியரன்ஸ் எப்படி வரப்போகுது, அவரு நியூசிலாந்து சீரிஸ்க்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம், கம்பேக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சுமன் கில்லோட இது தெரியல. சுமன் கில் பஞ்சாபோட கிரிக்கெட் அசோசியேஷன்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. சார் 2 hours பிராக்டிஸ் பண்ணிருக்கான் சுமன் கில். ஓகேவா, நார்மலா 1 hour தான் பிராக்டிஸ் பண்ணுவானா. 2 hours வீரியோட இருக்காரு பழகுது. செஞ்சுரி விட்டு பழகுது. அப்பாளுக்கு எடுத்து வச்சிருப்பா, எங்களுக்கு ஒரு 100, யார் இருக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு ஒரு 100 கன்ஃபார்ம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி இது பண்ணிட்டு போறவனுங்களாம் வரும்போது கொஞ்சம் பேய் ஃபார்ம்ல வருவாங்க. இருக்கிற கோவம் இல்லாத கோவத்தெல்லாம் வந்து கான்ஃபிடன்ட் பார்ப்பானுங்க. ஆனா லாஸ்ட்ல அந்த ஜிஜிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த டொமஸ்டிக் ஆட வச்ச ரோக்கோவை டொமஸ்டிக் ஆட சொன்னால, அதனாலதான் வியூவர்ஷிப் அதிகமாச்சு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எங்கடா லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க வியூவர்ஷிப் வர்றதுக்கு? ஏடாடா ஒரு 2 டீம் ஆரம்பிச்சானுங்க, நிறைய பேர் தேட ஆரம்பிச்சானுங்க எங்க ஆடுறானுங்க. விஜய் சார் யாராவது செஞ்சுரி அடிக்கிறா. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விராட் கோலிக்கு ஏன்டா மரத்து மேல ஏறி நின்னுக்கிறீங்க? ஆல்ரெடி பெங்களூர்ல ஒரு கேம்பெயின் நடந்து சின்ன சாமி கிரவுண்டே கிடைக்கல, திருப்பியும் வேற எதுக்குடா மேல மரத்து மேல? ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு 2 பேர் இருந்தானுங்க, செகண்ட் மேட்சுக்கு மொத்த பேர் மரத்துலதான் இருக்கிறானுங்க. அந்த போட்டோ பார்த்து கீழே கீழே அதான் உள்ள போறீங்கப்பா, எல்லாரும் சேஃபா இருக்குப்பா, எதுக்குப்பா தேவை? ஏன்டா விட்றா, நம்ம ஓடிஐ சீரிஸ் வருவாங்க பாத்துக்கலாம். அண்ட் இன்னொன்னு சொல்ல மாதிரி, விராட் கோலி கோயிங் டு மிஸ் அகைன்ஸ்ட் ரயில்வேஸ் மேட்ச் அட் விஜயசாரா. ஏன்னா இந்தியாவோட நேஷனல் டியூட்டி கிளாஷ் ஆகிறதுனால வந்து பிராக்டிஸ் கேம்புக்குள்ள வரதுனால ரயில்வேஸ் ஆட மாட்டார் விராட் கோலி. விஜயசாரோட லாஸ்ட் மேட்ச் பாப்போம். இல்ல ஆக்சுவலா பிசிசிஐயோட இதுல இருந்தா வந்து விராட் கோலி வில் மிஸ் அட் ரயில்வேஸ். ஆனா மேபி டெல்லி ஃபைனல்ஸ் போனா விராட் கோலி வில் பி ஜாயின் டு தி ஃபைனல். அது ஒரு டெல்லி பிளஸ் தான். டெல்லிக்கு பிளஸ் தான். விராட் கோலி மாதிரி ஒரு கிளட்ச் பிளேயர் வந்து ஒரு ஃபைனல்ஸ்ல இருப்பது எல்லாருமே தைரியமா இருப்பாங்க, போய் சுத்தா வாட பேட் விளையாட்டு. அண்ட் ஓகே, அண்ட் ஐபிஎல் டாப் அப்ஸ், லாஸ்ட் ஐபிஎல் டாப் அப்ஸ் எஸ்டையாலோட அவைலபிலிட்டி இல்லாதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ல மேபி, கன்ஃபார்ம் தெரியாது, மேபி இல்லைன்னா உமேஷ் யாதவ் இஸ் பேக் டு ஆர்சிபி. ஓகே, உமேஷ் யாதவ். பட் இன்னொன்று என்னதான், அந்த கிரிமினலை திரும்ப விடாதீங்க, தூக்கி வெளியே போடுங்க. ஓகே, இந்த முடிவு பண்ணணும். ஆக்சுவலா இதை பத்தி கருத்து பேச எதுவும் இல்லை, அதான் உண்மை என்னவோ அது ஜெயிக்கிட்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கருத்து பேச முடியாது. உண்மை ஜெயிச்சா பரவாயில்ல, காசு ஜெயிக்காம இருந்தா ஓகே. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கில் பண்ணும்போது அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நம்ம இதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ உங்களது வந்து ஆடியோ கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஒருத்தருது மீன்ஸ் தான் சொல்லியிருந்தாரு, அருண் மிஸ் ஆகுது வீடியோ மாற்றிக்கிறோம் ப்ரோ. இல்லை, நாங்கள் மைக் வந்து இன்னும் வாங்கலை, மைக் வாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நல்ல மைக் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் போடுங்க, நாங்கள் அதை செக் பண்ணிட்டு வாங்குகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் இதே ஓடிஐ சீரிஸ் ஸ்குவாட் வந்தால், அதுக்கு முன்னாடி எதாவது இருந்தால் பார்ப்போம். அட்வான்ஸ் நியூ இயர் ஃபார் ஆல். ஆமாம், ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். கம்பேக் கொடுங்க எல்லாருக்கும் 2026ல. ஆக்சுவலி இன்னொன்று அதுதான் சொல்ல மறந்துட்டேன், 25 தான் இந்த குப்பா மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை போய் தூக்கி போட்டு 2026ல் எல்லாரோட லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய், டாட்டா.